நீங்கள் செய்த குற்றத்தை விடவா அரசே? உங்கள் குடும்பத்தால் நம் ராஜவம்சத்துக்கே அழிக்க முடியாத அவமானம் நேர்ந்து விட்டது. நீங்கள் பாராட்டி சீராட்டி வளர்த்த மகன் உங்களுக்கு பிறந்தவனே இல்லை என்றும், அவனை 18 மாதங்கள் சுமந்த உங்கள் பட்டத்து மகாராணி சாத்தானுடன் கொண்ட உறவால் அவனை பெற்றெடுத்ததாகவும் மக்கள் பேசிக் கொள்கின்றனர். என்ன உளறுகிறாய் பைரவா? இந்த நாட்டின் ராணியை பற்றி தவறாக பேசினால் கழுவில் ஏற வேண்டியதுதான். யார் யாரை கழுவில் ஏற்றுகிறார்கள் என்று பார்ப்போம். உங்களுடைய ராணி இப்போது எங்கிருக்கிறார் தெரியுமா? அவள் இந்த பூமியிலேயே இல்லை. புத்தி பேதலித்து சுற்றி கொண்டிருந்தவளை நான் கண்டுபிடித்து என் கையாலேயே துடிதுடிக்க கொன்றேன் அரசே. இனி என்னை தடுக்க இங்கு யாருமே இல்லை. இல்லை, என் பத்மாவதிக்கு எதுவும் ஆகி இருக்காது. வீரர்களே, இந்த ராஜ துரோகியை பிடித்து சிறையில் அடையுங்கள். இவனும் இவன் மகனும் இந்த நாட்டை ஆள தகுதியற்றவர்கள். இனி இந்த பாஞ்சால நிலமும் அதன் அரியணையும் என்னுடையது. வீரர்கள் வந்து அருணேந்தர் கையில் விலங்கை மாட்ட அவர் திகைப்பில் தன் மந்திரிகளை பார்த்தார். எல்லோரும் அமைதியாக தலைகுனிந்து நின்றிருந்தனர். அப்போதுதான் தனக்கு எதிராக தீட்டப்பட்டிருக்கும் சதி அவருக்கு புரிந்தது. அந்த சமரனையும் தேடி கண்டுபிடித்து கொல்லுங்கள். அவன் நம் நாடுக்கே களங்கத்தை ஏற்படுத்தி விட்டான். ராணி பத்மாவதியின் துண்டிக்கப்பட்ட தலையை பைரவன் ஊர் மக்கள் முன்னால் தீயிட்டு கொளுத்த நாடே பற்றி எறிந்தது. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.